6 seconds with a top speed of 250 kilometers per hour. The power is 345 bhp, sir. All disc brakes set up with ABS, EBD, brake assistance and ESP. Oh. In safety, it has 12 airbags with compulsion and a massager function, a mini fridge Oh. and night vision assistance, solar sunroof, Wow. and have n number of features. అప్పుడు ఏసీ లేదా? Excuse me, sir? లేదు, ఏసీ అది కంపెనీ ఇస్తుందా లేకపోతే డబ్బులు ఇచ్చి బయట నుంచి కొనిపెట్టుకోవాలా? సార్ ఇదంతా ఇంటర్నేషనల్ స్టాండర్డ్ కార్ సార్. కమ్ విత్ ఏసీ హ్యావింగ్ ఇంటర్నేషనల్ స్టాండర్డ్స్. ఓ, ఏసీ ఉందా అని అడిగేది టైర్ ఉందా అని అడిగేలాగా సార్. యా బట్ దిస్ కలర్ విల్ నాట్ లైక్ మై వైఫ్. ఓకే, వీ హ్యావ్ ఆప్షన్స్ ఫర్ కలర్ సార్. కమ్ సార్, ఐల్ షో యూ. అలాగైతే ఐ షుడ్ హావ్ బీన్ ఫైనలైజ్ టుమారో. కమ్ విత్ మై వైఫ్. ఓకే సరే, okay, వస్తానే. సార్ యువర్ విజిటింగ్ కార్డ్ ప్లీజ్. ఓ ఇదిగో. ఓకే, థ్యాంక్ యూ సార్. రంజిత్ వివి జానకి టైలర్స్. India is developing. One 12217843336. కేస్ 110896. అది కూడా లేదు. సరే, ఇది చూద్దాం. 8 ప్రసాద్ இருக்கான்னு பார்ப்போம். 8132. டிக்கெட் காசு வேஸ்டா போயிடுச்சு. இந்த சிக்கின் பூட்டான் இருக்கே, எந்த காலத்திலயும் உருப்படாது. ఏందన్నా ఈసారి కూడా లాటరీ తగలలేదా? சிக்கின் பூட்டான் காரினே பம்பர். அங்க இருக்கிற ஏழைங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கட்டும் தான் நான் இதை வாங்கினது. அதுவும் லாட்டரி தடை செய்யப்பட்ட இந்த தமிழ்நாட்டுல பிளாக்ல வாங்கின டிக்கெட் இது. అలాగా? నీకు ఒక విషయం తెలుసా ముత్తు? ఏందన్నా? இந்த பம்பரை விட ஜாஸ்தியா சம்பாதிக்கிற బిజినెస్ అది ఎప్పుడూ எனக்கு தெரியும். అప్పుడు ఎందుకు ఆ బిజినెస్ చేయలేదు? అది చేయడానికి డబ్బులు లేవుగా చేతిలో. డబ్బులుంటే ఎందుకన్నా బిజినెస్ చేయాలి? ఆ డబ్బులు పెట్టుకుని తినేసి బాగా ఖర్చు పెట్టి బాగా ఎన్టీఆర్ సినిమా చూసి ఎంజాయ్ చేయొచ్చు కదా. ఫస్ట్ ఆఫ్ ఆల్ యూ డోంట్ నో వాట్ ఇస్ ఎకనామిక్స్ ఇస్ హ్యాపెనింగ్. அது கூட தெரியாது உனக்கு. இதெல்லாம் சொன்னா புரியாது. அண்ணா உன்கிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்ல. 5 வருஷம் ஒரு கட்சி, 5 வருஷம் இன்னொரு கட்சி, 2 பேரும் மாத்தி மாத்தி ஆட்சி பண்ணி அங்க என்னதான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. நீங்க யார பத்தி பேசிட்டு இருக்க? நம்மளோட காட்ஸ் ஓன் கண்ட்ரி பத்தி தான் சொல்றேன். மாசம் ஆனா மினிமம் ஒரு ஸ்ட்ரைக்குக்கு எந்த காரணம் கிடையாது. பவர் கட்டு, எண்டோ சல்ஃபர், இப்பதான் முல்லை பெரியார். பிரச்சனைகளே இல்லாத ஏதாவது ஒரு மாநிலம் இங்க இருக்கா? டெல்லியில ஊழல், காஷ்மீர்ல தீவிரவாதிங்க, மும்பையில அண்டர்வேல்டு, பீகார்ல நக்சலைட். ஆனா சாதாரண குடிமகனுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. அவனோட பிரச்சனை என்னன்னா அடிப்படை வசதிகள் தேவை. கண்டுபிடிக்கிட்டு அந்த ஸ்டேட்டை ஓவர் பிரிட்ஜ்னு சொல்றதுக்குள்ள ஓவர் பிரிட்ஜ், மெட்ரோன்னு சொல்றதுக்குள்ளேயே மெட்ரோ, ஐடி கோர்டோர், டெக்ஸ்டைல் பார்க்கு. அதுக்கு நடுவுல புற்றுல தேங்காய் போடுற மாதிரி 2G ஸ்பெக்ட்ரம், பூமி கும்பகோணம். அது நடுவுல ஒரு வேடிக்கைக்காக சொந்த விஷயத்தை பார்த்துக்கிட்டு அந்த அரசியல்வாதிங்க மக்களையும் நல்லா பாத்துக்கிறாங்க. ஆந்திரால அப்படியா தானும் படுக்க மாட்டோம், தள்ளியும் படுக்க மாட்டோம். அந்த காலத்துல வண்டி ஏறி வந்ததால நாம எப்படியோ தப்பிச்சிட்டோம். அது சரிதான். வேலை தேடி வந்த நான் மிகப்பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலோட ஓனர் ஆயிட்டேன். நடிகை நகரத்துக்கு வந்த நீ நம்பர் 1 தையல்காரன் ஆயிட்டேன். இது எல்லாமே நம்ம விதிதான். பாரு, சினிமால நான் சின்ன சின்ன ரோல்லாம் பண்ணி கொஞ்சம் பிக்கப் ஆகிற நேரத்துல தான் அந்த 2 அண்ணன்மார்களும் தமிழ் சினிமா அப்படியே ஊருக்கு எடுத்துன்னு போனது. ஒரு ஆளு சேலத்துக்காரன், பாதி ஷூட்டிங் சேலத்திலேயே, இன்னொருத்தர் திருவண்ணாமலை, பாதி ஷூட்டிங் அங்க. இங்க பாருங்க, நடிகன் நாசர் வந்ததால என்னோட 2 ரெக்க கட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. எப்படி ஒரு தமிழனோட லக்கு தான். இல்லைன்னா நீ எல்லாம் சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சேன்னா தமிழன் எல்லாம் சினிமா பார்க்கறதே நிப்பாட்டிடுவாங்க. ஏய்,
ஸ்ட்ராங்கா ஒரு டீ. ஆனா அந்த தமிழ்நாடு சினிமாக்காரங்க என்ன பொன்னாட போத்தி அழைக்கிற நாள் ஒண்ணு வரும். அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் பார்க்ல என் பேர்ல ஆரம்பிக்க போற ரெடிமேட் கம்பெனியோட இடம் சாங்ஷன் ஆயிடுச்சு. ஆமா, இந்த துணிக்கு சினிமாவுக்கு என்ன சம்பந்தம்? உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு பிசினஸ் பண்ற நிறைய பேர் இந்த மாதிரி சின்ன சின்ன பிசினஸ் பண்ணி தான் படிப்படியா முன்னேறி வந்திருக்காங்க. அப்படியே நான் ஆரம்பிக்க போற ஒரு ரெடிமேட் கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகி ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனியா மாறும். அதுல இருந்து சில கோடி எடுத்து என் பொண்ணை ஹீரோயின் ஆக்கி நான் படம் எடுப்பேன். அப்புறம் அவார்டு, பத்மஸ்ரீ, பொன்னாட, வரவேற்பு. ஆமா, அதுக்கு உன் பொண்ணுக்கு 5 வயசு தானே ஆகுது. போதுமே. இங்க பாரு பாஸ்கரன், நான் சினிமா விஷயத்துல நான் கோடீஸ்வரனா பணம்லாம் சம்பாதிச்சுட்டு வரும்போது என் பொண்ணுக்கு ஒரு 14 வயசு வரும். ஹீரோயினுக்கு ஏற்ற வயசு தான். அது மட்டும் இல்லை, இப்போ இருக்கிற சூப்பர் ஸ்டாருக்கு அந்த வயசுல இருக்க பொண்ணு கூட நடிக்க தான் பிடிக்கும். உன் பிளான் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா உனக்கு சினிமாவில் நடிக்க விருப்பம் இருந்தா உன்னோட தையல் மிஷினை பாதுகாப்பா வச்சுக்க. என்ன பிச்சை எடுக்கிறதுக்கு பதிலாக உன் கையில தையல் மிஷின் இருந்தா போதும்ல. தமிழா? ஆமா. நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தேடி வந்தியா? இல்ல, இந்த மியூசிக் டைரக்ஷனுக்காக. அது கொஞ்சம் டைம் ஆகும். இங்க பாரு, இங்க ரூமு ஃபிளாட் ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லி நான் ஏற்பாடு பண்றேன். இப்போதைக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் அமீர் வீட்டில் தான் இருக்கேன். காசு ரெடியானதும் நான் சொல்றேன். ஓகே. கடைக்கு கஸ்டமர் வந்திருக்காரு. இதுக்கு வச்சாஸ்தண்ணா. பாஸ்கரண்ணா, கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வெளியில போவேன். அந்த கார்மெண்ட் ஃபேக்டரி விஷயத்துக்காக நிறைய ஆபீஸ்ல ஏறி இறங்க வேண்டியிருக்கு. யாராவது விசாரிச்சா என் மொபைல் கூப்பிட சொல்லுங்க. டேய், ரிஸ்க் எடுத்தா தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். எல்லாம் சரியாயிடும். போ. நீங்க சொன்னது நடக்கட்டும். అమ్మా పెళ్లికేసుకోవాలంటున్నావు. ఇకపై దీన్ని లూజ్ చేసి ఆల్టర్ చేసి ఇవన్నీ చేయడం కంటే కొత్తగా ఒకటి కుట్టుకోవచ్చు కదా. మీరు చెప్పేది కూడా కరెక్టే, కానీ నా హస్బెండ్ బిజినెస్ లాస్ అయ్యి జాబ్ వెతుక్కుంటూ బాంబే వెళ్ళాడు. డబ్బులకి చాలా టైట్. డబ్బులకి టైట్ అయినప్పుడు బ్లౌజ్ లూసుగానే అవ్వాలి. అలా కాకుండా టైట్ గా అవ్వకూడదు. సరే సరే, తర్వాత సరి చేసి పెడతాను, వెళ్ళరా. అయితే సైజులు తీసుకోవా? ఓహో, అలా వల్ల ఎనకు తెలియం. పో. లేదు, నీ కొలతలంతా నాకు బాగా తెలుసు అని చెప్తున్నాను. వెళ్ళి తర్వాత రా. అయితే రేపు రానా? రేపు రండి. సరే సరే. ఆకలిస్తే అన్నం పెడతా, అలిసొస్తే ఆయిల్ పెడతా. అన్నా, ఈ సుమిత్ర మొగుడు చెక్క కేసులో మాట్టుకుని జైల్లో ఉన్నాడు. అవును, 6 లక్షలు లేకుండా బయటికి రాలేడు. అవును, ఇదే నా అమ్మాయి బాంబేలో ఉందని చెప్పింది కదా. బాంబే? అదా కదా. ఏంటి లేదన్నా, ఏమైందిరా? అక్కడేదో ప్రాబ్లం అనుకుంటాను. రా నా వెళ్ళి చూద్దాం. Who the hell do you think you are? Are you blind? Can't you see a car on the road? Don't ever think that you can blame me for this. You are a mad girl. Who let you out of your house? I am asking you, who let you out of your house? Answer to my question. I know what to do. I know what to do. Move. Hey man. Eh? This is India. Pedestrians get the first priority on streets. Give respect and take respect. This is Chennai Machi. అదొచ్చి తమ్ముడు, తప్పు నా పేరు మీద లేదు నాన్న. నేను మెల్లగానే కారు తోలుకుంటూ వచ్చాను. గట్టిగా నువ్వే గుద్దున్నావు వచ్చి. అప్పుడేమో మెల్లిగా వచ్చాను. నిజంగా పోయి సరే 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 అన్న, కాసేపు గమ్మునుండండి. ఉండండి. అసలు 2000 డబ్బు ఇచ్చి సెటిల్ చేయండి. ఎందుకు? ఈవిండి కారు గుద్దనే లేదు. అయితే ఒక 50% డిస్కౌంట్ చేసుకుని ఓ 1000 రూపాయలు ఇచ్చేసాడబ్బా. 1000 రూపాయల ఆడ కడవులే. ఐఎమ్ డాక్టర్, హాస్పిటల్కి వెళ్దాం. నువ్వు తమ్ముడా? అవునవును. మీరు? హాస్పిటల్ అంతా వద్దు, అక్కడ ఇంజెక్షన్ వేస్తారు. మీరు డబ్బులు ఇవ్వండి, నేను మందులు వేసుకుంటాను. ఈ కాలుతో నేను ఆగు, చెప్తాను అడిగి చెప్తా అంటున్నాను కదా. ఆగు ఉండు, మాట్లాడి చెప్తా. ஒரு 500 ரூபா கொடுத்துருங்க டாக்டர். அவங்க வாழை கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, அதுக்கான டிராமா தான் இதெல்லாம். ஆள் அதிகமாயிடுச்சுன்னா ரேட் அதிகமாக கொடுத்துரு. ఇదా 500 రూపాయలు ఇருக்கு. ఏంటిది 500 రూపాయల? ఏంటమ్మా ఇది? ఆశకి ఇస్తున్నారు కదా. తీసుకో. పట్టుకో. అయిపోయింది. వెళ్ళండి. అంత అయిపోయింది. మీరు మాత్రం హీరోయిన్ అయ్యుంటే
బెస్ట్ ఆర్టిస్ట్ అవార్డు దొరుకుతుంది. అయిపోయింది. అందరూ వెళ్ళండి వెళ్ళండి వెళ్ళండి. ఇంకేంటి వెళ్ళండి వెళ్ళండి అయిపోయింది. వెళ్ళండి వెళ్ళండి వెళ్ళండి. జరగండి. ఏదైనా జరిగితే గుంపు చేస్తారా? వేరే పనే లేదు. సార్ మీరు డాక్టరా? అవును. సార్ తల ఇలా ఇలా తిప్పేటప్పుడు ఇటువైపు డొక్కు 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 అని సౌండ్ వస్తుంది సార్. ఇటు పక్కన. అవును సార్. అలా తిరుగు. ம்? ஓ, ఎలా ఉంది? బాగుంది సార్. இங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு உதவுணும்.